பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி எல்லாருமே வந்து இந்த டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தற்சமயம் வரைக்கும் வந்து எந்த வித அப்டேட்டுமே டிஆர்பி தரப்புலேருந்தோ இல்லை வந்து டிசிசிபி சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ போன மாத இறுதியில் நவம்பர் மாத இறுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் வேகன்சிஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றத எல்லா சொசைட்டிஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சொசைட்டிஸுடைய வேகன்சிஸ் லிஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம சொசைட்டிஸ் மூலியமாக யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஜனவரியில் வருமா பிப்ரவரி மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமான்றதை பெரிதாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மந்த்து மேலே ஆகுது. ஸோ எக்ஸாமினேஷன் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் நம்மக்கிட்ட வந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வேணாலும் விடலாம். ஸோ ரிசல்ட் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு 1 மந்த்லேயே எக்ஸாமினேஷன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதற்கு வந்து நம்ம முழு மனதாக எல்லாருமே ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷனை வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அது ஒரு பக்கம் வந்து காம்படிஷன் இருக்குது அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ மற்ற போட்டித் தேர்வுகள் மாதிரி இல்லாமல் இதில் ஓரளவுக்கு ஆவரேஜான காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக முடித்தவங்களும் இருக்காங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை நம்ம கடந்து தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும். தொடர்ந்து நம்மளும் இது வரைக்கும் வந்து டிஆர்பி போன வருஷத்தில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து போட்டிருக்கோம். அதேமாதிரி பாரத் எக்ஸாம்ஸ், தமிழ் நண்பன் ஷார்ட்கட், ஸோ எல்லாமே வந்து நம்ம டீம் ஒர்க்காக தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது 1 by 1 சார் சேனலில் சரி இல்லை வந்து இன்னொரு சேனல்லையும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உடனே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் கிட்ட வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கூட்டுறவு சங்க தேர்தல் அப்படியே வந்து ஹோல்டாக இருக்குது. அதே மாதிரி ரேஷன் ஷாப்க்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மந்த் எண்டு ஜனவரி 15க்குள்ளார வந்து இந்த ரேஷன் ஷாப்க்கான பணிகள் அப்படின்றத வந்து முடிச்சுட்டு பிப்ரவரி மந்தில் இறுதியில் வந்து நமக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து கிடைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாதிரி தமிழகத்தில் புதிதாக வந்து நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு 2 days பிஃபோராக வந்து நமக்கு மத்திய அமைச்சர் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 10,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை எப்படி வந்து தேர்வு செய்யணுன்ற ஒரு வழிபாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே சொசைட்டிஸில் நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ புதுசாக வந்து சொசைட்டிஸ் க்ரியேட் பண்ணும்போதும் வேக்கண்ட் இருக்கும் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் எப்போ வேணாலும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ கிடைக்கிறப்ப நம்ம வந்து உடனே இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக வந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க வராங்கன்றதெல்லாம் நம்மளே வந்து நம்ம சேனல் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போகுது. ஸோ 5th அதாவது 5வது டெஸ்ட் பேட்ச் இது ஆல்ரெடி 4 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இது 5வது டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் நான் இன்டிமேஷனாக கொடுக்குறேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து இருக்குது. 500 rupees வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். 2500 மட்டும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் இந்த மெட்டீரியலோடு சேர்த்து டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கவர் பண்ண ஒரு சிலபஸ் மெட்டீரியல் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறோன்றதை கொண்டு இந்த ஷெடியூலில் வந்து கொடுக்குறோம். ஸோ ஷெடியூல் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிளும் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து மெட்டீரியல் வேணாம் சார், நான் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா 1000 rupees பெய்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து போகுது. மேபி அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பிஃபோராக வந்தது அப்படின்னா நம்ம வந்து முன்னதாகவே இந்த டெஸ்ட் ஷெடியூலில் மாற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மோட்டிவில் தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் அப்படின்றது கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து இருக்கும். ரெகுலர் பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இலக்கணம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டுறவுத்துறையில் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றதுலாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்டிமேஷன் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் சிலபஸ் சேஞ்சில் வந்து எந்தவித இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. அப்படியே சேஞ்ச் இருந்தாலும் ஒரு சில டாபிக் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அந்த டாபிக் புதிதாக இப்போ வந்து புத்தகங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த 10 புத்தகங்கள் பாட புத்தகங்கள் கூட்டுறவு டிசிஎம் கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு சில லெசன்ஸ் மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. அந்த லெசனும் நம்ம கவர் பண்ணி தான் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ஆட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேபி ஒரு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். லா பேப்பர் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ப்ரிப்பேர் ஆகிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன், பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.